வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்கட் மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக எனக்கு இந்த கட்டானா வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நாள் கனவு, நான் இந்த மாதிரி வச்சிட மாட்டேனான்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது நடந்துச்சு. அதெல்லாம் அந்த டைம் வந்து டைமண்ட் 4க்கும் 2க்கும் அப்போ எவ்வளோ வித்தியாசம் நீங்களே பார்த்துக்கோங்க. வந்து நான் அந்த கட்டான எடுத்துகிட்டு போகிற காரணம் இங்கே யாராச்சும் இருக்கானாலான்னு பார்த்துருக்காண்டி. இன்னும் ஒருத்தனையும் காணோம். காலடி சத்தம். ஐயோ, இங்கே தான் ஏன் டீம் இருக்கே. ரிவே பண்ணுப்பா தெய்வமே. இன்னும் ஒரே வருஷம் நான் முடிச்சிருவானு தான் நினைக்கேன். ரிவே பண்ணல. அதான் நீங்கள் ரிவே பண்ணாமல் இருக்கீங்களால. ஓகே, நம்ம வந்து இந்த டைம் வந்து இந்த கன் எடுத்துக்கலாம். இந்த கன் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கில் பண்ணியிருக்கோம், அது இந்த கட்டானா வச்சு. இப்போ எனக்கு ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னா, நானும் அந்த கட்டானாவை எடுத்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைனர் இருக்கான்னு ஆமாம், இது எப்போ வந்ததுன்னு தெரியல. இல்லை போட்டுட்டேனே. இப்போ பாருங்க, ஒரு மனுஷனை நிம்மதியாக லூட்டு அடிக்க விட்றீங்களால. நானும் தாம்சன் எடுத்துக்கிறேன். ஐயோ, கட்டானா தான் எனக்கு வேணும். ஓகேன்னு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் எங்கே இருக்கானே. இவனே முடிச்சிருவானா? இவனே முடிச்சான். அதான் பார்த்தேன். I need equipment. Thompson. Thanks. இப்போதைக்கு எனக்கு தேவையானதை எடுத்துட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் கட்டானா யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இனிமே இல்லைன்னு பார்த்தா இப்போ தான் க்ளோவால் போட்டு நான் டீம்கிட்ட ரிவே பண்ணுறேன். வேறு லெவல். டெசர்ட்டிக்கில் மட்டும் சுட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம MP40 எடுத்துக்கிடுவோம். அவனாலே முடிச்சிருவாங்க. என் டீம்மேட் அடி வாங்குறான். அதான் நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ நேரம் என் டீம்மேட்டை எங்கேயோ இருந்து அடி வாங்கியிருக்கான். ஓகே, க்ளோவால் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுவும் இன்னும் தேவையில்லை. நாங்கள் டெஸ்டிக்கல் இருக்குது. இதை வந்து டெஸ்டிக்கல் எப்போ நல்ல வேலை. டெஸ்டிக்கல் தானே.
இப்போ வந்து என் டீமுக்கு வந்து எஸ்யூவின்னு தான் நினைக்கிறேன். அதை வச்சே ஒருத்தனை முடிச்சிட்டான். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஓகே இங்கே தான் இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சு. வெறித்தனமான பூயா. வெறித்தனமான பூயா எடுத்துட்டோம். ஓகே அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஒரு டீம்மேட்டை கூப்பிட்ருக்கோம். வருவானா என்னன்னு தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே போட்டு போவோம். நான் மட்டும்தான் அலாக் கேரக்டர் வச்சுருக்கேன். எல்லாம் அலாக்கும் ஒரு நல்ல கேரக்டர் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுலேயும் நம்மளுக்கு கட்டானா வந்துட்டு இந்த சவுண்ட் எப்படி சூப்பராக இருக்குல்ல. ஐயோ இந்த டைம் இப்போ வாய்ப்பே இல்லை பாருங்களா. இந்த டைம் வந்து அந்த சைடு தான் ஹீரோயிக் பிளேயர்லாம் இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, நான் இதுக்காண்டி இப்போ நான் மட்டும் தனியாக போகிறேன்னா அவன் வந்து எல்லாம் அவனெல்லாம் அங்கே இருக்கானுங்க. ஒருத்தன் அங்கே போகிறான். இதான் சரியான டைம். கரெக்டாக நான் வர நேரம் பார்த்து அவ்வளோதான். அதையும் வாசிக்கல அடிக்கானோப்பா. அந்த கில் எனக்கே வந்துருச்சு. நானாக 2 கில் அடிச்சிருக்கேன். ஐயோ அவனை எல்லாவனும் என்னதான் பார்க்கானுமே. நம்ம வந்து இந்த டைம் இந்த கண்ணை தான் எடுத்துப்போம். அப்புறம் லோவால் ஒன்று கொஞ்சம் நான் இதுக்காண்டி அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகாமல் இருக்கானா. இந்த மாதிரி தான் நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு 2-3 அண்ணன்மா இருக்கேன். அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ். அப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எப்படின்னா அவங்க அப்புறம் நான் மொத்தமாக டோட்டல் 4 பேர். அடுத்து எனிமி டீமில் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸு. அப்போ அங்கே உள்ளவங்களாம் கிராண்ட் மாஸ்டர் தான். அவங்க ஃப்ரெண்ட் ஆகினாங்க. கிராண்ட் மாஸ்டர் அந்த எதிர்த்த டீமில் உள்ளவனை கடைசியில் என்ன நடந்ததுன்னா எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானு. இங்கே ஒரு பயத்தில் நான் வந்தது கூட தெரியாமல் இருந்து இவ்வளோ நேரம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா ஆளை காணோம். ஒருத்தனை நாக் பண்ணியிருக்கான். அலாக்க போடு, க்ளோவால் போடு. அவனே முடிச்சிட்டான். கிங்ஃபிஷர் இதே பண்ணுப்பா தியுமே. ஒருத்தனை முடிச்சிட்டான். வீட்டில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தெய்வமே கொஞ்சம் ரிவே பண்ணு தெய்வமே. இது எப்படின்னு பார்த்தீங்களா? அவன்கிட்ட இதை கொஞ்சம் கீழே பார்ப்போம். நானே வாங்கிட்டேன். அப்புறம் மஸ்ட் காட்சி அப்படியே பா. இந்த பைப்பில் தான் ஆஃப்லைன் போயிட்டான். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மட்டும்தான் எங்கள் டீம்லேயே
அலாக் வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு கேரக்டர் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒருத்தன் தான் கடைசியாக அன்றைக்கில் வாக்கிங் அடித்தேன். ஓகே, நான் மட்டும்தான் 3 கில்லா. ஓகே, நம்ம வெஜிடபிள் எல்லாமே போட்டாச்சு. ஓகே, இந்த டைம் அழகாக பூய் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்டானா தான். நீங்கள் வந்து யோசிக்கலாம் எப்படி கட்டானா வந்து இதாச்சுன்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டானா இருந்தனால தான் நான் ஈஸியாக எல்லாருக்க கதையை முடித்தேன். இப்போ நல்லவளை யாரும் இங்கே வரல. இப்போ என்ன அவங்க டீமில் 2 பேர் தான். அவ்வளோதான், பூயா எங்களுக்கே வந்துட்டு. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், பூயா நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் நம்ம பூயா எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம சோலோவாக நான் 34 லெவலில் வந்துட்டேனா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு இது பார்க்கறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தது. ஆனால் என்ன பார்க்க வந்தேன்னு தான் தெரில. ஓகே, டீஃப்ட் வெற்றி வெற்றி வெற்றி. ஆனர் ஸ்கோர் 100 இருக்குது. இது என்னதுன்னு தெரில. 25-3. இது ஓ, இதெல்லாம் இருக்கா? அப்போ இது வந்து என்கிட்ட இருக்கா என்ன? போய் பார்ப்போம். காங்க வச்சாச்சா? வேலட்டு எமௌண்ட்டு இது இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.